அட, எல்லா செல்வங்களும் அள்ளித்தரும் அபிராமி அந்தாதி பாடல். இன்று நாம் கேட்கப் போவது 28வது பாடல். இம்மை மறுமை இன்பங்கள் அடைய. சொல்லும் பொருளும் என் நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பாடலுக்கான பொருள்: ஆனந்த தாண்டவம் ஆடி மகிழும் நடராச பெருமானுடன் சொல்லும் அதை விட்டு விலகாத பொருளும் போல என்றும் இணைந்து நிற்கும் நறுமணமிக்க பூங்கொடி போன்ற தாயே, மலர் போன்ற உன் திருவடிகளை அல்லும் பகலும் விடாது தொழும் அடியவர்களுக்கெல்லாம் அழிவற்ற உயர் பதவியும் என்றும் நிலை பெற்று விளங்கும் தவ வாழ்க்கையும் இறுதியில் சிவலோக பதவியும் சித்திப்பதாகும். இந்த பாடல் 28வது பாடல். இம்மை மறுமை இன்பங்கள் அடைய. அடுத்த பாடல் துலாம் ராசிக்கானது. இது 29வது பாடல். எல்லா சித்திகளும் அடைய. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. இந்த பாடலின் பொருள்: அடைதற்கரிய எண்வகை சித்திகளும் அந்த சித்திகளை அளிக்கும் தெய்வமாக விளங்கும் பராசக்தியும் சக்தியை தம்மிடத்தில் தழைத்தோங்க செய்த பரமசிவமும் தவம் புரிபவர்கள் பெறும் மோட்சம் என்னும் பேரானந்தமும் அந்த முக்தியை பெறுவதற்கு அடிப்படையான மூலமுமாகி தோன்றி எழுந்த ஞானமுமாகிய அனைத்துமாய் இருப்பவள் என் அறிவினுள்ளே நின்று காத்தருளும் திரிபுர சுந்தரியே ஆம். இந்த பாடல் 29வது பாடல். எல்லா சித்திகளும் அடைய. இது துலாம் ராசிக்கான பாடல்.